வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். பொங்கலுக்கு பிறகு தமிழகத்தில் என்ன மாற்றம் நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று தவிக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தையும் தமிழக மக்களையும் அழிவின் விளிம்பை நோக்கி வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லும் அறிவாலயம் எனும் நஞ்சு கொடியை இனியும் தமிழகத்தில் படரவிடக்கூடாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தவிக நாமக்கல் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் கட்சி பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுவதுதான் நகைச்சுவையாக இருக்கிறது. களத்திற்கு ஏன் வரவில்லை என விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊர். திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவை. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். திருவள்ளூர் அருகே காப்பீட்டு பணம் பெறுவதற்காக அவரது மகன்களே கட்டுவிரியன் பாம்பை விட்டு கடிக்க வைத்து தந்தையை கொலை செய்த கொடூரம் நடந்துள்ளது. இது தொடர்பாக 2 மகன்கள் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திமுக அரசின் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து அரசு அலுவலகர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான போட்டோசியோ சார்பில் வரும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அதன் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜக அரசு அமைந்தவுடன் ஊடுருவல்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த தொண்டர்களுக்கு காங்கிரஸ் எம்பி சோனியா அழைப்பு விடுத்துள்ளார். எவ்வளவு சக்தி வாய்ந்த நாடாக இருந்தாலும் எந்த ஒரு நாடும் அனைத்து பிரச்சனைகளிலும் தனது விருப்பத்தை திணிக்க முடியாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பணிபுரிவதற்கு வழங்கப்படும் H-1B விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளோருக்கான நேர்காணல்களை அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு அந்நாட்டு அரசு ஒத்தி போட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வேலை இழக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.